தென்பாண்டி சீமையிலே தெரோடும் வீதியிலே மான் போல பந்தவளை. இன்றைக்கும் ஒரு கிட்டார் பிளேயர் வந்துட்டு ஒரு கிளாஸ் போகிறாருன்னா அவர் கற்றுக்கூடிய பாடல் வந்து இளைய நிலா பொழிகிறது இந்த பாடல் தான். தவிர்க்க முடியாத காரணம், ப்ரொடியூசர் வராரு, டைரக்டர் வராரு, சார் பாடலுக்கு எவ்வளோ தான் சார் பேக்கேஜ், வேறு வழி கிடையாது சார் அப்படின்றப்போ அதுக்கு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளே போகிறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் இன்றைய திரைப்படங்களில் மெலோடி என்ற சாங்கே காணாமல் போய்விட்டது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை பற்றி இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகுவியோட கேட்போம் வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு எடுத்த உடனே ஒரு மெலோடி சாங்ஸ் போடுங்க சார். அது இளையராஜா இருந்தால் சரி, எம்எஸ்வி இருந்தால் சரி, கேவி மகாதேவனா இருந்தால் சரி, எஸ்ஏ ராஜகுமாரா இருந்தால் சரி, டி ராஜேந்திரா இருந்தால் சரி, எது இருந்தாலும் இப்பயும் இன்றைய ஜெனரேஷன் கேட்குற மாதிரி அந்த மெலோடி சாங் உங்களுக்கு தெரியும், அதை ஒன்று போடுங்க சார். ரொம்ப சந்தோஷம். மெலோடி பாடல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நலிந்து வருகிறது. அதனால் வந்து அந்த பாடல் என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள். மெடல் என்ன இல்லை, பாடல்? இன்றைய ஜெனரேஷன் இப்பயும் கேட்பாங்க, உங்களுக்கும் தெரியும் அவங்களுடைய நாடி. அதுக்கேற்ற மாதிரி இன்றைய ஜெனரேஷன் கேட்பதுனால எல்லாமே இளையராஜா மெலோடி தான் கேட்குறாங்க. எவ்வளோ பாடல்கள், அது என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு ட்ரெண்டுங்களை போட்டது ஒரு பல பாடல் இருக்கு. அதுல ஒரு பாடல், அதுல முக்கியமான ட்ரெண்ட் பாடல் எவ்வளோ பாடல் இருக்கு. அதுல எது உதாரணத்துக்கு இன்னைக்கும் ஒரு கிட்டார் பிளேயர் வந்துட்டு ஒரு கிளாஸ் போறாருன்னா அவர் கற்றுக்கூடிய பாடல் வந்து இளைய நிலா பொழிகிறது இந்த பாடல் தான். அது ஏன்? அது வந்து அது ஃபுல்லாக கிட்டார் கம்போசிங்கில் இருக்கும், மெலோடியாக இருக்கும். அது அப்படிங்களா? ஆமாம், அது காலத்தால் எழுத ஒரு பாடல் அது. சார், அந்த கிட்டார்ல வாசிக்கிறது நீங்க இந்த கீபோர்டு கொண்டு வருவீங்களா? தாராளமாக கொண்டு வரலாம். அப்போனா அந்த கிட்டாரே இப்போ தேவையில்லாத போயிடுச்சு. இல்லை, அது கீபோர்டு வந்துட்டு வந்து அந்த ஒரிஜினல் கிட்டார் நாங்கள் காமிக்க முடியாது, அதோட சாயல் பண்ணலாம். ஆனால் அந்த கம்பி வாத்தியம் சொல்லுவாங்க, அந்த கிட்டாரில் வாசித்தா அது விஷயம் வேறு. இப்போ அந்த பாடம் நான் கீபோர்டில் வாசிக்கிறேன். அந்த ஒன்று எனக்கு அந்த ஒரிஜினல் கிட்டாரில் எக்யூப்மெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரிஜினல் அந்த உயிர் இருக்கும், அது இருக்கும். ஆனால் இதில் அந்த சவுண்டு தான் வரும். அதே மாதிரி இல்லை, அந்த உயிர் மாதிரி இதில் இருக்காது. முழுசாக சொல்ல முடியாது. அந்த உயிரோட்டம் வந்து கிட்டாரில் வந்து அந்த ஃபெட்ரம் பிடிச்சி வாசிக்க சொல்லும், அந்த ஃப்ளிக்கிங்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம மற்ற கீபோர்டில் வாசிக்க முடியாது. சரி, அந்த இளையனால போடுங்க பார்க்கலாம். அந்த ஒரிஜினல் அதில் கேட்கறது இதுலையும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. இது ஆக்சுவலி இது மெட்டாலிக் சவுண்ட். இது ஆமாம், ஒரிஜினல் தான், நகல் தான். அவரோட சாயல் கொண்டு வரலாம் கீபோர்டில், அவ்வளோதான். மற்றபடி அந்த ஒரிஜினல் அப்படியே இதில் கொண்டு வர முடியாது. வாய்ப்பே இல்லை. அதுக்கேற்ற பிளேயர், அதுக்கேற்ற வாத்தியக்காரர் வாசிச்சாதான் அது நல்லா இருக்கும். வேற ஒன்று. அப்போனா இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு எல்லாருமே இந்த இசை கலைஞர்கள் வச்சு இசை அமைக்கிறது இல்லாத போயிடுச்சா? இல்லை, உண்மைதான். இன்றைக்கி நிறைய மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. வயலின், கிட்டார், ஷெனாய், மேண்டலின், அப்புறம் வந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட், மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் ஏன்னா படத்தை வந்து பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் மாடர்ன் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரில் எல்லா டோன்ஸும் வந்துடுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ப்ரோட்டூல்ஸ் 2ன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 டோன்ஸ் அதில் இருக்குது. ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு நாங்கள் பண்ணி விட்டுறாங்க. நான் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன். நான் தவிர்க்க முடியாத காரணம், ப்ரொடியூசர் வராரு, டைரக்டர் வராரு, சார் பாடலுக்கு எவ்வளோ தான் சார் பேக்கேஜ், வேறு வழி கிடையாது சார் அப்படின்றப்போ அதுக்கு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளே போகிறோம். இதுதான் ரீசன். பட் என்ன தான் பண்ணாலும் அந்த ஒரிஜினல் தான். இப்போ எம்எஸ்வி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 60 வயலின் போடுவாங்க,
ராஜா சார் தான் யூஸ் பண்ணுறாரு. 30 வயலின் யூஸ் பண்ணுவாங்க. பிராஸ் செக்ஷன் தனியாக, ட்ரம்பட்டு, சாக்ஸோஃபோனு, அப்புறம் வந்து எல்லாமே அதில் இருக்கும். புரியுதுங்களா? பேஸ் கிட்டார் இருக்கும், அப்புறம் செல்லோ இருக்கும். நிறைய இப்போ எல்லாமே வந்துட்டு அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. அது இது எப்பலேருந்து இது மாதிரி மாறும் காரணம்? இது யாரு காரணம்? யாரு காரணம் சொல்ல முடியாது. ஒரு இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2000 வரைக்கும் நல்லா இருந்தது. ஸ்டுடியோவில் வந்து நான் ஒரு இசையமைப்பாளர் வாசிக்க சொல்ல, கீபோர்டு பஸ்ஸில் ஒரு ஸ்டுடியோவில் வாசிக்க சொல்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் திருவிழா கோலமாக இருக்கும். அந்த காலகட்டம்லாம் வந்துட்டு திருவிழா கோலமாக இருக்கும். ஒரு சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இதே நான் பிரசாத்தில் ஏவிஎம் ஆர்ஆர்லாம் வாசித்த காலங்கள் உண்டு. அப்போது ஒரு ரெக்கார்டிங் சாங் உள்ளே போக சொல்ல பார்த்தீங்களா, வயலின் ஒரு 20 பேர் இருப்பாங்க, பிராக் செக்ஷன் ஒரு 20 பேர் இருப்பாங்க, ப்ளோயிங் செக்ஷன் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, ரிதம் செக்ஷன் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ சாங் பண்ண சொல்லும் அந்த குவாலிட்டி இருக்குது பாருங்கள். அதனால தான் இன்றைக்கும் எம்எஸ்வி, கேவி மகாதேவன், ராஜா சார்லாம் இன்றைக்கி பேர் எடுத்த காரணம், அவங்க என்னதான் டியூன் போட்டு கொடுத்தாலும் அதை வாசிக்கிற மிக சிறந்த இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க. சார் இப்போ இளையராஜாவும் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் இது பண்ணுறாரு, இல்லை அவரும் இல்லை முன்ன வந்து ராஜா சார் வந்து 100% மேனுவல் போட்டிருந்தாரு. இப்போ உண்மைதான், ஒத்துக்கணும், 50% தான் போடுறாரு. மீதி எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீடிங் வந்துடுது. இப்போ நானே ஒரு சாங் கொடுக்க சொல்ல, ஃபீட் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் கொடுக்க சொல்ல என்ன தான் இருந்தாலும் அந்த மெட்டாலிக் சவுண்டு வந்துடுது. அந்த ஒரிஜினல் அந்த வயலின் வாசிக்கிறதுக்கும், அந்த ஒரிஜினல் அந்த ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கும், அந்த புல்லாங்குழல் அந்த அந்த காற்று உள்ளே போயிட்டு அந்த அந்த சாரீரை கொடுக்கறதுக்கு அது விஷயம் வேறு. அந்த அப்படி இருந்த ஒரு இது வந்து காலகட்டத்தில். ஆமாங்க. இப்போ இந்த மெலோடியை காணாமல் போனதுக்கு காரணம் இசையமைப்பாளர்களா இல்லை பாடல் ஆசிரியர்களா? யார் காரணம்? நல்ல ஒரு கேள்வி இது. இப்போ வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு அந்த காலத்திலாம், அந்த காலம் 2000 வரைக்கும் ஒரு 6 பாட்டு இருக்கும். அதில் கம்பல்சரி 2 மெலடி சாங் இருக்கும், 2 ஜாலி மோடு இருக்கும், ஒரு பேத்தாஸ் இருக்கும், ஒரு அஸ்கி சாங் சொல்லுவாங்க, அது குத்து சாங் சொல்லுவாங்க. இப்போ அந்த காலகட்டம் போயிட்டு படத்துக்கு 3 பாடல் 2 பாடல் வந்துடுச்சு. அது இதுக்கு காரணம் முழுக்க வந்து இயக்குனர் தான் அவங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தணும். ஏன்னா ஒரு பாடல் வந்து மறக்க மாட்டாங்க, படத்தை மறந்துடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பாடல் மறக்க மாட்டாங்க, படத்தை மறந்துடுவாங்க. இன்றைக்கி மௌனராகம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இன்றைக்கும் ட்ரெண்ட் செட்டாக போயிட்டுருக்கு. மௌனராகம். ஆமாம், கார்த்திக் ரேவதி வர சொல்ல ஒரு அருமையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அது இப்போ இதில் போட முடியுமா? தாராளமாக பண்ணலாமே. அது போடுங்க பார்க்கலாம். நான் போடுறேன், சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் பாருங்கள். அது வந்து கார்த்திக் ரேவதி அந்த சிங்காவை சொல்ல ஒரு ரீ ரெக்கார்டிங் இளையராஜா கொடுத்துருப்பாரு, பியோனில் கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி ட்ரெண்ட் செட். இன்றைக்கி நான் பார்க்கல, ஒரு டிவி இன்டர்வியூக்கு ஜட்ஜாக போகிறேன் நான், அதை வந்து வாசிக்க சொல்கிறாங்க யூத்து. ஏன் காரணம்? காரணம் அது நின்று போச்சு. இன்றைக்கி அந்த 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 பேக்ரவுண்ட் வாட்சா அது இப்போத்த ட்ரெண்ட் செட். இப்போ யூத்தில் இருக்க லவர்ஸ் கூட அந்த ஃபீலை கொண்டு வருது. அந்த இது அந்த 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 மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அது. ஏன் இப்போ இருக்கிற இசையமைப்பாளர் அதே மாதிரி கொண்டு வர முடியலன்னா அது என்ன காரணம்? அவங்களுக்கு இசை வந்து முழுக்க உள்ள ஊடுருவிலையா, இல்லாட்டி வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு அது தெரிவிக்க முடியலான்னு காரணம் கிடையாது. இல்லை அப்படின்னா அதுக்கான இசை அறிவு இல்லாமல் இருக்காங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது, அறிவு இல்லாமல் சொல்ல முடியாது, அது ஜீர்ணிக்க முடியாது. இப்போ இந்த மௌனராகம் பாட்டு கேட்டிங்க, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த பெரிய ரீகார்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள், இன்னும் அந்த ஃபீலில் இருக்கும் பாருங்கள். அது ரேவதி கார்த்திக் 2 பேரும் வர சொல்ல அந்த ரீ ரெக்கார்டிங் ராஜா கொடுத்துருப்பார். அந்த படத்துல இளையராஜா வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தானே போட்டார். 100% மேனுவல் சார். அதுதான் உண்மை இருக்கு, உண்மை. ஆனா அந்த இதுல வரமாட்டேங்குது திருப்பி எனக்கு. அந்த இதான் நான் ஒத்துக்கிறேனே, அந்த வயலின் பிளேயர் வயலின் வாஷா தான் அந்த ஒரிஜினல் இருக்கும். ஏன்னா அது வந்து கம்பி வாத்தியங்க, புரியுதுங்களா? அது வந்து மேக்ஸிமம் அது கீபோர்டில் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து அதை சாயலில் கொடுக்கலாம், பட் வந்து ஒரிஜினல் கொடுக்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ இசைக்கலைஞர்கள் அது மாதிரி இசை வேலை இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? காரணம் என்று சொல்ல முடியல. இதுக்கு வந்து முழுக்க இசையமைப்பாளர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசணும், அவங்க கண்டிப்பாக பேசணும். சார் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் போட்டால் அந்த ஜீவன் இருக்கும். ஒரு பாடல் வந்து இன்றைக்கி 40 வருஷம் 50 வருஷம் அழியாத காரணத்தில் இருக்குன்னா காரணம்னா அது மாதிரி இசைக்கலைஞர்கள் வாசித்தாங்க, அது மாதிரி ஒரு வாத்தியங்கள் இருந்தது.
நம்ம ட்ரெடிஷ்னல் மியூசிக் சொல்லுவாங்க. என்னைக்கு அந்த கலாச்சார இசை என்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரூல்ட் அவுட் ஆச்சோ அன்றைக்கே வந்துட்டு மியூசிக்லாம் வந்து மாற ஆரம்பிச்சது. புதுமை வேண்டும், பட்டு கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். இப்போதான் இதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நான் கூட படம் பண்ணிகிட்ருக்கேன், 5 சாங்கில் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் இந்த சாங்க்கு வந்துட்டு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் என்ன சொன்னார், சார் அப்படியா சார், பட்ஜெட்லாம் பட்ஜெட் எகிரும். இல்லை சார், பட்ஜெட்டில் ரொம்ப எகிராது, நீங்கள் ஒன்றா பாருங்கள். அவர் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்க்க சொல்ல மிரண்டுட்டார் அவர். நீங்கள் சொன்னது உண்மைதான் இசையமைப்பாளர், இந்த பாடல் நிற்கும் அப்படின்னு. இப்படி தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு மியூசிக் வச்சு படம் பண்ணிட்டு போகிறாங்க. காரணம் படங்கள் வந்துட்டு பாடல்கள் ஜொலிக்காத காரணமே தான். இல்லை, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அந்த டைம்க்கு ஹிட் ஆகுது, அப்புறமா மறந்து போய். உண்மைதான். இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பாடல் அப்படி சொல்ல முடியல. எதுவும் இல்லை. காரணம் வந்து இதுக்கு வந்து இசையமைப்பாளர் முழுக்க காரணம் இருந்தாலும் இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் இசையமைப்பாளர் கேட்ட தொகையை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கதையோடு அதை ஒட்டி வரலையா, இல்லை சுச்சுவேஷன் இல்லையா? இல்லை சார், எல்லா கதைக்கும் மியூசிக் பண்ணலாம், எல்லா கதைக்கும் பண்ணலாம். இல்லை, இந்த மெலோடிஸுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை மெலோடி நம்ம நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, மெலோடி நான் தானே கொடுக்கணும், இசையமைப்பாளர் தான் கொடுக்கணும். புரிதுங்களா? ஏன் மெலோடி வந்துட்டு இன்றைக்கும் ராத்திரி 10 மணிக்குள்ள தூங்க வைக்கிறது மெலோடி சாங் தானே சார்? சொல்லுங்க பார்க்கலாம். மெலோடி சாங்கு ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து 100 படத்தில் ஒரு பாட்டு மெலோடி பாட்டு வருது, அது ஒரே பேட்டர்னில் மியூசிக் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறணும். ஒரே பேட்டர்ன் அதே ரிதம். 6/8னா 6/8, 3/4னா 3/4, 2/4னா 2/4, இதே பீட்டு வச்சுட்டு ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்காங்க. அது வந்து மாறணும். இது வந்து நான் வந்து குறையாக சொல்லலை, புரிதுங்களா? குறையாக சொல்லலை. மக்கள் வந்து நல்ல பாடல் கேட்க ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்காங்க, மெலோடி இசை கேட்க ஆவல். இன்றைக்கி நீங்கள் ஹிந்தி பாடல் கேளுங்க, கேரளா போங்க, அவங்க கலாச்சாரம் அந்த மெலோடி பாடல் விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இப்போ தமிழில் தான் கொஞ்சம், தெலுங்கில் கூட இப்போ நிறைய மெலடி பாடல் போடுறாங்க, தமிழில் அந்த ஆதிக்கமே செலுத்த மாட்டுறாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் வழிகாட்டிய சவுத் இந்தியா படத்தை எடுத்துக்கிற நம்ம தமிழ் தான். ஆமாங்க, மியூசிக் இது யாருமே இங்கிருந்த பெரிய ஜாம்பவான்கள் தான் எல்லாமே. ஆமா, உண்மை உண்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க. ஆமா ஆமா, அது இளையராஜா சரி, இப்ப தேவி ஸ்ரீ பிரசாத் சரி, ஏஆர் ரஹ்மானும் சரி, எல்லாருமே. ஆமா, அதுதான். அப்படி இருந்த சினிமாவை இப்படி குத்துப்பாட்டுக்கு, குறிப்பா குத்துப்பாட்டுக்கு, கானா பாட்டுக்கு இப்படி போயிடுச்சு தமிழ் சினிமா. இப்படிதான் இருக்கா? இனி மாறவே மாறாதா? இல்லை அப்படி இல்லை, அந்த காலத்தில் இருக்குது குத்துப்பாட்டு, கானா பாட்டு, குத்துப்பாட்டு இருக்குது. சுச்சுவேஷன் வச்சு பண்ணாங்க. இந்த பாட்டுக்குலாம் இப்போ உதாரணத்துக்கு குமுதம் படத்தில் மாமா மாமான்னு ஒரு சாங் இருக்குது. மாமா மாமா மாமா, எத்தனை பாடல் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கும் கேட்குறாங்களே, இன்றைக்கும் கேட்குறாங்களா அது மாதிரி பாட்டுலாம். ராஜா பாட்டில் எவ்வளோ பாட்டு குத்து பாட்டுலாம் இருக்குது. மெலடி பாடல் சுத்தமாக கம்மியாச்சு. காரணம் தான். அது என்ன காரணம்னா இசையமைப்பாளர் வந்து கண்டிப்பாக அதுக்கு முழு ஆதிக்கம் செலுத்தணும். இப்போ மெலோடினாவே பொதுவா சொல்லுவாங்க, அது இதயத்திலிருந்து வரணும். ஆமா, அந்த மெலோடிஸ் இது அந்த இது இன்றைய இசையமைப்பாளர்கிட்ட இல்லையா? ஏன்னா அப்பதான் அது வரும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏன் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணலன்னு தான் நம்மளுக்கு. அதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கணும், கண்டிப்பா முயற்சி பண்ணணும். ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்ல இப்போ மெலோடிஸ்க்கு. ஆமா சார், மெட்டு அமைக்க சொல்ல இப்போ நான் இந்த கலருக்கு ஒரு மூடு இருக்கு, நீங்க போட்டிருக்க ஒயிட் ட்ரெஸ்க்கு ஒரு மூடு இருக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கம்போஸ் பண்ண சொல்ல ஒரு ஹீரோயின் வராங்களா, ஜாலி மூடா, பேத்தஸா, பின்னாடி ஃபால்ஸா, மவுண்டனா, மலையா, இதுக்கெல்லாம் ஒரு மூடு இருக்குது. இப்படிலாம் வந்து சுற்றி வச்சு சொன்னால் தான் எங்களுக்கு கிரியேஷன் ஆகும். நைட் எஃபெக்டா, டே எஃபெக்டா, ட்ரீம் சாங்கா, மாண்டேஜா. இப்போ நைட் எஃபெக்ட்டுக்கு ஒரே இதுதான் இருக்கு, டே எஃபெக்ட்டுக்கும் ஒரே இதான். உண்மை. அதனால அந்த காலத்தில் நைட் எஃபெக்ட்னா ஒரு டியூன் போடுவாங்க, அது கரெக்டாக அதே மாதிரி அதை கொஞ்சம் எனக்கு போட்டு காட்டும். இல்லை பழைய காலத்து தாராளமாக போடுறேன். இப்போ நீங்கள் கேட்டது, இப்போ நீங்கள் ஒரு 60 அந்த டியூன் கேட்டுருவோன்னே இது நைட்டுன்ட்டு நம்மளவே புரிஞ்சுக்கலாம். படமே பார்க்காம அந்த ஆடியோலயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ராத்திரி 12 மணி, நான் சொல்கிறது ஒரு 60s 50s சொல்கிறேன். அவங்க நைட் எஃபெக்ட் எப்படி கொடுத்தாங்களா பாருங்கள். எந்த கருவி இல்லாத காலத்தில் நைட்டு ஒரிஜினல் நைட்டு எக்யூப்மெண்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராத்திரி 12 மணிக்கு ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க, அந்த ஒரு வில்லன் வரான் அவங்கள பார்க்க. அப்போ அந்த ரீரை கடைக்கு நான் போடுறேன் பாருங்க. ராத்திரி வில்லன் வரான், டோர் திறக்கிறான்,
பார்த்த ஹீரோயின் முழிச்சுக்கணும் அப்போ. இப்போ அதிர்ச்சி. ஆமா, இப்போ வித்தவுட் டைலாக் ஒண்ணுமே கிடையாது, மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஒண்ணுமே இல்லை. நீ வந்துட்டு விஷுவல் பார்க்காமலே இப்படி கண்ணு பண்ணீங்கன்னா இது நைட் எஃபெக்ட் கிளீனாக சொல்லிடலாம். ஒன்றுமே இல்லாத காலம், வெறும் வயலின் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சந்தூர் வச்சு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? எதுக்குன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கும் இப்போ அதிகாலையில் எழுந்துக்கிறோம், காலையில் எழுந்துக்கிறோம், நல்லா கேட்டுங்க, அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதிகாலையில் எழுந்துக்கிறோம், மார்னிங் ஃபீல் வந்துட்டா உங்களுக்கு? ஆமா, மார்னிங் ஃபீல் வந்து மனசுக்குள்ள இதுல. இப்ப பாத்தீங்கன்னா நாயங்களை பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா தீம் என்ன படம்? நாயகன். நாயகன், கரெக்ட். ஆமா, சொல்லுங்க. அதுல தென்பாண்டி சீமையிலே தெரோடும் வீதியிலே மான் போல வந்தவளை யார் அடிப்பாரு. நிறுத்திடுங்க, பாட்டை நிறுத்திடுங்க, நான் வாசி காமிக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் எப்படின்னா, அந்த இன்னைக்கும் அந்த படம் வந்து ஒரு 30-35 வருஷம் ஆகுது, இருந்தாலும் அந்த ரீரே கிடைக்கும். ஆமா, ரீரே கிடைக்கும். அந்த பாருங்க, இன்னைக்கு நிற்குது சார். சரி, நம்ம இளையராஜா பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, எம்எஸ்வியும் அவரும் ஒரு ஜாம்புவா. எவ்வளோ பாடல், எவ்வளோ பாடல். மெல்லிசை மன்னர், மெல்லிசை மாமன்னர், மெல்லிசை மன்னர், மாமன்னர், மெல்லிசை, மெல்லிசை. ஆமா ஆமா, அது மெலோடிஸ் எப்படி மெல்லிசை, மெல்லிசை. ஆமா ஆமா ஆமா. அவர் இதுல ஏதாவது ஒரு கோல்டன் இது போட்டு முடியும். எத்தனை பாடல் சார், எத்தனை பாடல் இருக்கு. எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்? ஏதாவது ஒண்ணு. நீங்களும் ஒரு டைரக்டர், மியூசிக். ஆமா ஆமா, உங்களுக்கே ஒண்ணு தெரியும். நான் உங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப அவருடைய பாடல், ஆயிரக்கணக்கான பாடல். என்ன ரொம்ப இம்ப்ரெஷன் பண்ண பாடல் வந்து சர்வர் சுந்தரம் படத்துல அவளுக்கு என்ன அழகிய மகன் ஒரு பாடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் அவரும் பாடுவாங்க. பாட சொல்ல அந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா லைவா வாசிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னைக்கும் மைண்ட்ல அப்படியே இருக்குது. அது போடும் மக்கள். சார், more than 50 years மேல அந்த பாட்டு இன்னைக்கு நிக்குது. அந்த விஷுவலா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ரா அப்படியே வாசிப்பாங்க. அதுல இன்னொரு ஸ்பெஷல்லாம் சங்கர் கணேஷ் வந்துட்டு அதுல வந்துட்டு ஆரம்ப காலம் அதுல பேங்கோஸ் வாசிப்பார், நீங்க பார்க்கலாம். அவர் எம்எஸ்வி கிட்ட பொதுவேல இருந்த காலம் அது. சார், இதே மாதிரிதான் ஒரு 10-15 வருஷம் முன்ன வந்த கரகாட்டக்காரன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு தீம் மியூசிக் வரும் தெரியுங்களா? ஆமா, அந்த ஒரே தீம் மியூசிக் தான் படம் ஃபுல்லா டிராவல் ஆகும். ஆமா, டிராவல் பண்ணும். அழகா சொன்னீங்க. அந்த தீம் மியூசிக் வாசிக்கிறேன் பாருங்க. சரி சார், நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு பேக் பேசிட்டே இருக்கு. சரி சரி. இப்ப கரண்ட்ல சரி இதே மாதிரி தீம் மியூசிக் யாராவது போடுறாங்களா? இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி பண்ணாலும் எதுவுமே நம்ம மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. ஏன் காரணம், அது உள்ள அது இன்வால்மெண்ட் இருந்தால் தான் ஒரு உள்ளே போய் இறங்கி வேலை செஞ்சால் தான் அது நிற்கிற காரணம் உண்டு. இதுக்கு காரணம் இயக்குனர்கள் கேட்கணும். அது மாதிரி, சார் எனக்கு ஒரு படத்துக்கு ஒரு தீம் மியூசிக் வேணும்
அந்த தீம் மியூசிக் வேணும் இருந்தால் தான் அவங்க கேட்குறப்போ இந்த தீம் மியூசிக் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த படம் நிற்கும். இப்போ தீம் மியூசிக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு ஒரு பேஸில் படத்தை முடிச்சு ரீரேக்கார்டிங் முடிச்சு அப்படி போயிடுறாங்க. அப்போல்லாம் ரீரேக்கார்டிங்லாம் படத்தை பார்த்தோன்னே மார்க் போடுவாங்க, சீன் பை சீன் மார்க் எழுதணும். நான் பெரியவங்கிட்டலாம் ஒர்க் பண்ண சொல்ல இதை நான் பார்த்துருக்கேன். மார்க் போட்டு கரெக்டாக அது பண்ணோன்னே எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும், பெரிய மியூசிக் டேரக்டர் எல்லார்ட்டும் ஒர்க் பண்ண சொல்லும். பார்த்தோன்னே மார்க் போடுவாங்க, ஒரு ரீரேக்கார்டிங் மார்க் போடுவாங்க. சொன்னோடனே உடனே சில டைமில் என்ன சொல்ல டேரக்டர், சார் இதில் டைலாக்கே கிடையாது, இது ஃபுல்லாக ரீரேக்கார்டிங் தான் அப்படின்வாங்க. இளையராஜா நிறைய பண்ணியிருக்காரு. டைலாக்கே வேணான்னு அவர் சொல்லிடுவார், நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ அப்போ வந்து உள்ளே போனோன்னே அது அப்படியே மனசில் நிற்குது. ஒரு மனிதன் எல்லா தருணத்திலும் கடைசியில் இளைப்பாறாடம் இசைதான். இசை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் இளைப்பாறது, அது மெலோடிஸ் தான். அழகா சொன்னீங்க. காரணம் நல்ல கவிஞர்கள் இருந்தாங்க, படைப்பாளிகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. இப்போ முற்றிலும் மாறுபட்டு விட்டது. இப்பயும் வைரமுத்து இருக்கிறார் சார். அவங்களே இப்போ நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க, நல்ல டியூன் கொடுத்து அவங்க எழுத தயாரா இருக்காங்க. ஆனா முத்துக்குமார் நம்ம இழந்தது பெரிய என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் முத்துக்குமார், அப்புறம் என் நண்பர் ஸ்நேகன் இப்போ இருக்காரு. நாங்களாம் ஒரு செட்டு தான், நெருங்கிய நண்பர். இல்லை, இவங்க 3 பேர் தான் நாங்கள். நிறைய முத்துக்குமாருக்கு, ஸ்நேகன், இவங்களாம். ஸ்நேகன் இப்போ கரண்ட்டில் நல்லா எழுதிட்டு இருக்கார், மிக சிறந்த கவிஞர் நண்பன். முத்துக்குமார் வந்து நம்ப மாட்டேங்க, ஒரு பல்லவி இப்படி கொடுத்தவொடனே 5 பல்லவி நான் ஒரு பல்லவி டியூன் தான் கொடுப்பேன், 5 பல்லவி எனக்கு கொடுப்பார், கவிதையாக கொடுப்பார். மிக சிறந்த கவிஞர். அவரெல்லாம் இருந்திருந்தால் என்னை பொறுத்து தப்பாக எடுத்துக்க வேணாம், அந்த லிஸ்ட்டு ஒரு கவியரசு கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, மருதகாசி, அந்த ஒரு பட்டியலில் வரக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞன். அவரை இழந்தது என் போன்ற நண்பருக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் பெரிய இழப்பு. அது அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கவிஞர்கள் இந்த மெலோடிஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுத தெரியல, அதனால தான் இசையமைப்பால் அது கேட்காம விட்டுறாங்களா? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியும் ஒரு இசையமைப்பு மேல மாத்திரம் பழி போட்டு முடியாது அவங்க இதுல. ஏன்னா இன்னைக்கு வருகின்ற கவிஞர்கிட்ட அந்த இது வாங்க முடியலன்ட்டு இசையமைப்பாளர் நினைக்கிறாங்களா? இல்ல அப்படிலாம் சொல்றேன். எல்லா பாடலாசிரியர் ஒரு நல்லா எழுதுறாங்க. இதுக்கு மெயின் என்னன்னா டியூன் தான் சார். ஒரு டியூனை வச்சுதான் கவிஞர் வந்து தன் கிரியேஷன் ஆகும். அப்போனா அது ஒரு இயக்குனரும் மெயின் கதை. கண்டிப்பா கதைக்களம் இருந்தாதான் அதே மாதிரி மெலோடிஸ் வர முடியும். விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வராங்க, டைரக்டர் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், களத்தை பற்றி என்ன தெரியும்? ஒரு இயக்குனர் என்பது கிளாப் கட்டையிலேருந்து வருவாங்க. எத்தனையோ இயக்குனர் சொல்லுவேன் நான். அது மாதிரி அப்படி வந்து களத்தில் பார்த்து ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தெரியும். நேராக விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து இயக்குனர் ஆகுனா ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அது இருந்தால் தான் முடியும், புரியுதுங்களா? நான் வந்து திடீர்னு மியூசிக் பார்த்துட்டு மியூசிக் கார்த்திக் சுப்பராஜ் எல்லாம் அப்படின்னு நம்ம அவரும் நல்ல டைரக்டர் தான். இல்லை சார், நான் பல பேரை அதாவது 100ல் ஒருத்தர் அப்படி வர்றாங்க சார். நல்லா கேட்டுங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட யார்கிட்ட ஒர்க் பண்ணலான்றாரு, ஆனால் சக்ஸஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது நான் மாற்று கருத்து சொல்லலை. டாக்குமெண்ட்ரி எடுத்து தானே வராங்க. ஆமாம், முறைப்படி நான் இங்கே ஏவிஎம்ல பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன். இப்போ நான் வந்து மியூசிக் படிச்சுட்டு பியோனா 5 கிரேட் பாஸ் பண்ணி டைரக்டாக மியூசிக் பண்ணால் எனக்கு வரவே வராது. 4 மியூசிக்கிட்ட ஒர்க் பண்ணி அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஓ, இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி பண்ணணுமா, இதுக்கு இந்த கலருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணுமா, இது பேத்தாஸுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஒரு செல்லோ, ஒரு வந்துட்டு சோலோ வயலின்னு, ஒரு ஷெனாய் அப்படி யூஸ் பண்ணோம், ஒரு சந்தூர் யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு கிரியேஷன் வந்தால் அது எடுப்படும். அது சார் இப்போ எனக்கு நீங்கள் இப்போ எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி எதுனா தெரியுமா? வெறும் இதுதானே தெரியுமா? ஏற்கனவே லோட் ஆகிட்டு இருக்குதுன்னா அதுல இருந்து எடுத்து கொடுக்குதா? இல்ல, உண்மைதான். இது அவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல தான் இந்த சவுண்ட் ஒளி வந்திருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியாது இருக்கலாம்ல இன்னைக்கு இசையமைப்பாளருக்கு. இல்ல சார், அப்போ ஒரு வாத்திய கருவிக்கு ஒரு சிறந்த கலைஞர் இருந்தாங்க. இப்போ புல்லாங்குழலாம் அருண்மொழி இருந்தாரு, அப்புறம் வந்து ஷெனாய்க்குனா சத்யம் சார் இருந்தாரு, வயலினுக்கு பல பேர் இருந்தாங்க, புரியுதுங்களா? செல்லோவுக்கு சேகர், அவரு ஜீனியஸ், அவரு ஜீனியஸ். சுப்பிரமணி தமிழுக்கு வந்து வலையப்பட்டிருக்காரு. ஸோ ஒரு கடம்க்கு வந்துட்டு இவர் இருக்காரு, தபலாவுக்கு வந்துட்டு ஜாகிர் ஹுசைன் இருந்தார். ஒரு சிறந்த கலைஞர்கள் இருந்தாங்க, அவங்களால போட்டு பண்ணணும். இப்போ நான் ஒரு பெரிய நீங்கள் ஒரு நாதஸ்வரம் தான் வச்சுங்களேன், நான் ஒரு டியூன் கொடுத்து மெலடி கொடுத்து இப்படி வாசிக்க சொன்னோம். இந்த நாதஸ்வரம் இதில் கொண்டு வர முடியுமா? இல்லை, இதில் கொண்டு வரவே முடியாது. அது வந்து சிவன் சொத்து. இது நல்லா கேட்டுங்க, அந்த ஒரிஜினல் கொண்டுவே வர போட முடியுமா? ஓரளவு பண்ணலாம்.
அது போட்டு இப்போ பாருங்களா. உதாரணத்துக்கு இப்போ எவ்வளோ பாடல் இருக்கு, ஓப்பனிங் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒளிமயமான எதிர்காலம் ஒரு பாட்டு இருக்கு, அது ஓப்பனிங் வந்து வரும், அது நான் போடுறேன். அது வந்து அவ்வளோ ஒரிஜினல் இருக்காது. அந்த பச்சை விளக்கு படத்தில் வந்துட்டு அந்த ஓப்பனிங் ஒளிமயமான எதிர்காலம் அந்த பாட்டு ஓப்பனிங் சார். ஆனா அந்த ஒரிஜினல் அந்த வரல சார் இதுல. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் சார், இது வந்து ஒரு சின்ன சிப்ஸால செஞ்ச ஒரு கீபோர்டு சார். இது வந்து எந்த எல்லா கீபோர்டும் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்பனா இப்ப வருகின்ற இசையமைப்பாளர் எல்லாருமே வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்ன் இல்ல, வெஸ்டர்ன் இல்ல. அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு தாழ்மையான அவங்க எப்படிதான் இசையமைப்பாளர் கீபோர்டு வச்சு தான் பண்றாங்க. எல்லாமே கீபோர்டு வச்சு பண்றாங்க. அதே வச்சு அந்த பாடல் வந்து சுவாரஸ்யம் இல்லாம போகுது. இதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா மியூசிக் டேரக்டர் வந்து தயவு கூர்ந்து மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுங்க, நல்ல பாடலை கொடுக்கலாம். தரமான பாடல்கள் தரமான பாடல கொடுக்கலாம். ஆனா மெலோடிஸ் காணாம போச்சு. மெலோடிஸ் கேட்கறதுனா டைரக்டர் கேட்கணும் சார், இயக்குனர் கேட்கணும். இந்த பாடல எனக்கு 2 மெலோடிஸ் வேணும், 2 மெலோடிஸ் வேணும் அப்படின்னு கேட்டா கொடுக்க தயார். ஆனா இசையமைப்பாளருக்கு அது போட தெரிஞ்சு இருக்கணும் இல்ல. அது வந்து இல்ல பயங்கரமான இதெல்லாம் போட்டுருவாங்க. ஆமா. ஆனா திருப்பியும் நான் சொல்றேன், மெலோடிய வந்து அது உள்ளத்திலிருந்து வருது. உண்மை அது கடினமான ஒரு மெலோடி பாடல் வந்து எல்லா மனசை உருக்கணும். அதுதான் மெலோடி. ஆமா, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எம்எஸ்வி பண்ணார் இன்னைக்கு பாசமலர் படத்துல. இன்னைக்கு இருக்குது சார், மோர் தென் 65 இயர்ஸ் ஆயும் இந்த பாடல் இன்னைக்கு இருக்குது. அப்பனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப வருகின்ற இசையமைப்பாளர்களுக்கு மெலோடிஸ் போட தெரியாது அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. 100 இசையமைப்பாளர்கள் ஒரு 90 இசையமைப்பாளருக்கு போட தெரியும். 10 பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. உண்மையிலே சொல்ல தெரியல, தெரியாமல் இருக்கலாம். இந்த மெலோடி இசை வந்து ப்ரொடியூசர் டைரக்டரும் கேட்கணும். அவங்க கேட்டால் தான் பண்ண முடியும். நல்ல மியூசிக் கொடுத்தா கவிஞர் பாடலாசிரியர் எழுத தயாராக இருக்கான். பாடலாசிரியர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா பாடலாசிரியர் நல்லா எழுதுறாங்க சார், யாரையும் குறை சொல்ல. நிறைய பேர் வராங்க. நல்ல மெலடி தான், நல்ல பாடலை கொடுக்கலாம், நல்ல சினிமாவை பார்க்கலாம். புரியுதுங்களா? எனக்கு ஒரு இறுதியாக முடியறதுக்கு ஒரு நல்ல மெலோடியா காலத்தால் அழியாதது உங்ககிட்ட விட்டுற அது எதுன்ட்டு நீங்க போடுங்க பார்க்கலாம். ரைட். எனக்கு எவ்வளோ பாடல் இருக்கு. அதில் என்ன வந்து அடிக்கடி இன்ஸ்பயர் பண்ண பாடல் பாவமன்னிப்பு படத்தில் பிபிஎஸ் பாடிய காலங்களில் அவ்வளோ வசந்தம், கவியரசு கண்ணதாசன் எழுதிய காலத்தால் எழுத ஒரு பாடல். இந்த பாடல் என்னன்னா அந்த அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி கவியரசு எம்எஸ்வி கிரேட் மெல்லிசை மன்னர் கிடையாது, மெல்லிசை மாமன்னர். இப்போ அது ராஜா சாரே ஒத்துக்கிறார். ஆமாம், எம்எஸ்வி மாதிரி ஒரு கம்போசர் அவர் சாயலில் தான் நாங்களாம் வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஒன்றா அந்த ஓப்பனிங் அந்த பிஜிஎத்திலே வந்துட்டு அந்த லவ்வை காமிச்சிருப்பார். அந்த காதலை வந்து காதலை பற்றி பாடுவான். அந்த ஓப்பனிங் பிஜிஎத்தில் அதான் கவியரசு பல்லவி கூட காலங்களில் வசந்தம், கலைகளில் ஓவியம், மாதங்களில் ஒரு மார்கழி, மலர்களில் மல்லிகை. என்ன மாதிரி ஒரு பல்லவி பார்த்தீங்களா? அந்த ஓப்பனிங் அந்த சாங்கு அந்த பிஜிஎம் வாசிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார். பாவமணி படத்தில் காலங்களில் வசந்தம்.
பேக்ரவுண்டு, என்ன இது, என்ன நான் வந்து கேள்வி இடத்துல வாசிக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பாடலாம் ஒரு இயக்குனரும் ஒரு இசையமைப்பாளரை மனசு வச்சா அருமையான பாடலை கொடுக்கலாம், மக்களை சந்தோஷிக்கலாம். அப்போனா இனி வந்து படத்துல இந்த மெலோடிஸ் எதிர்பார்க்க முடியாது இனி வரும் காலம். இல்ல 100% எதிர்பார்க்கலாம். இயக்குனர்களை மனசு வைத்தால், இசையமைப்பாளர் மனசு வைத்தால் ஆடியோ தான் வரணும், ஆடியோ தான் வரணும். உண்மை உண்மை. ஆனா இந்த 2025 கண்டிப்பா நான் உட்பட அனைத்து இசையமைப்பாளரும் நல்ல மெலோடி கொடுப்போம் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிற தமிழ் சினிமாவை பாடல்கள் கோலோச்சி நிற்கும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி சார், நீங்க சொன்னீங்க உண்மையிலே தமிழ் சினிமாவில் மெல்ல மெல்ல மெலோடிஸ் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்க 2025 திரும்ப அது உயிர் பெற வாய்ப்பு இருக்கின்றது. பார்ப்போம், காலம் இருக்கிறது. 25 பிறக்க போகுது. இந்த மெலோடிக்கு வழி பிறக்கிறதா என்று பார்க்கிறோம். எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.